ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜகா விளாக்ஸ். பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வீடியோவோட கண்டினியூஷன் இது. பார்ட் 1 வீடியோவுக்கு உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் வேறு லெவலாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பல மடங்கு அதிகமான சப்போர்ட். ஸோ அந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். அண்ட் சில பேர் கேட்டிருந்தீங்க வேறு பார்ட் 2 எப்போ வரும்னு. ஸோ கைஸ், உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்றதை நினைக்கிறப்போ எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அண்ட் நான் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தரத்துக்கு ட்ரை பண்ணுறேன். பை தி வே, யாராவது பார்ட் 1 பார்க்காம இந்த வீடியோ வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் பார்ட் 1 போகலாம், இல்லை பார்ட் 1 பார்த்துட்டு கூட இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ உங்கள் இஷ்டம்தான். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது பெட்டர் பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள், பண்ணிடலாம். ஸோ கைஸ், ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். சரியான பால் இது. அவன் வேகமா போடுங்கன்னு எதிர்பார்த்தான். இது என்னாச்சுன்னு தெரியல பேட்ஸ்மேனுக்கு. ராம் சிரிச்சுட்டே வருவான் பாரா, அங்க பாரா. கைஸ், என்னால் ஓட முடியலனால ஓடி போய் பார்க்கல, தப்பா நினச்சிக்கிறீங்க. எங்க அடி போடுச்சு? ஆல்ரெடி இது போட்டிருக்கீங்களா? எதிரியை நம்ம 100 அடி அடிக்கும் போது ஒரு அடி தவறி நம்ம மேல விழத்தாண்டா செய்யும். அந்த அடி கால்ல வந்துருச்சு. சரியா, மேட்ச் போவா. ரெடி வாங்க. 4 5 5 3 2 கிட்ட போயிட்டா. 3 72 பால் 50. புரியல. அது ஸ்கோர் போர்டு தப்பா இருக்குப்பாங்க. 25 23 தான் ஆடணும். 25 ஓவர்ஸ்ல இருக்கு. அது அப்போ 12 பால் கம்மி ஆயிடும். ஓகே, கேளல அது பாத்துறோம்டா. இல்ல அது மொத்தம் கேளுங்க சொல்லி. இல்ல முடியாது. நீ கல்லாட்ட அடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். எல்லா கோட்டி அழிங்க. கேட்டுக்கோ, முதல்ல சொல்றேன். சூப்பரா போடுற. போன மேட்ச்ல ஒழுங்காவே வரல. அப்புறம் த்ராட்டில் ஃபர்ஸ்ட் பால் சூப்பரா இருந்துச்சு. சரியான பால். ஓவரே நல்லா இருந்துச்சு. ஆமா, ஓவரால் ஸ்பெல்ல நான் நினைச்சதா ஒரு பால் தான் அங்க போச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, ஒரு பால் மட்டும் லெக்ல போட்டு தெரியும். 12 பால் கூப்பிடுறாங்க ப்ரோ. உங்க மச்சி விக்கெட்ஸே ட்ரை பண்ணாலும் தூக்கி போடு சுத்தமாக பார்ப்பானுங்க. பவுலிங் போட்டு பார்த்தே வர ரொம்ப நாள் ஆச்சு. சங்கர் த்ரோ, கண்ணை போட்டு த்ரோ அடி. கீப்பருக்கு என்ன விட்டு வேடிக்கை பார்க்குறேன். ஒன்றும் பேசல, வா உள்ள போ. நைஸ் த்ரோடா.
ஹலோ குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பாதியில் கிட்ட வர மாதிரி டப்பு முன்னாடி பவுலிங் டெவலப் பண்ண மாதிரி அதுவும் டெவலப் பண்ணேன், அவ்வளோதான். விளாட வந்துடும். ஆனால் நான் பார்க்குறப்போ நான் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன், டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது. பவுலிங் நல்லா எனக்கு தெரியுது, என் கை ரிலீஸ் ஆகாததான் எனக்கு தெரியுது. இப்போ வந்து கேமரா பார்த்துறாங்க. Help it. 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 Nice one, na. Nice one, na. Nice one, nice one, na. Nice one, Gopal. Cricket. சரி கொஞ்சம் குயிக்கா வந்துருங்க சார். ஏய் அப்பா இன்னோ வாடா. ஓகே ஓகே. எனக்கு எதுக்கு பாராட்டு விழா? நான் என் கடமையை தானே செஞ்சேன். லைன் அப் பண்ணிடுங்க. அங்க பாரு அவன் மட்டும் எப்படி பாக்குறான்னு. So runners, nothing but cricket. கிரீஷ் டப்பாவை எப்படி உதைச்ச? Okay. Thanks bro. நானும் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல, டீம் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல, ஒன்றும் இல்லை. அம்பையர் ப்ரோ பின்னாடி உட்காந்துட்டு வர்றாரு, அவரை வந்து மேடா பக்கத்தில் ட்ராப் பண்ணணும். ஸோ அதான் கைஸ், தோல்விக்கு நான் ஒரு பெரிய காரணம். நியூ பாலில் போடுறேன்னா கொஞ்சம் ஒழுங்காக போட்டிருக்கணும். பட் எனிவேஸ், நான் எப்போ பவுலிங் போட்டாலும் நான் என் பெஸ்ட்டு கொடுக்க தான் பார்ப்பேன். டிபெண்ட்ஸ் ஆன் தி டே அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் தி கண்டிஷன். அது வந்து ஸ்லோ விக்கெட் நின்று வரும், அதில் ஷார்ட்டாக போட்டால் யாராக இருந்தாலும் அடிக்கலாம். ஸோ அதுதான் ஆக்சுவலாக நான் வந்து மேலே போட தான் ட்ரை பண்ணுறேன். நான் ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியும், பால் இஸ் ஜஸ்ட் அ மிஷின். நம்ம வந்து இன்புட் கொடுக்க தான் முடியும். ஐ மீன் நான் இந்த மாதிரி போடணும் அப்படின்னு ட்ரை தான் பண்ண முடியும். அது எக்ஸிக்யூஷன் கரெக்டாக பண்ணுறது வந்து நம்ம கையில் இல்லை. எக்ஸிக்யூஷன் சொல்கிறத விட எப்படி சொல்கிறது, அந்த ரிசல்ட் ஜஸ்ட் அந்த எக்ஸிக்யூஷன் பார்ட் மட்டும் தான் நம்ம கையில் இருக்குது. இந்த மாதிரி போடணும் அப்படின்றது, இங்கே போடணும் அப்படின்றது, அந்த ரிசல்ட் நம்ம கையில் இல்லை. ஸோ நான் வந்து நல்லா போட தான் ட்ரை பண்ணேன். பட்
ஓவரில் 2-3 லூஸ் பால் போட்டுறேன், 3 நல்ல பால் போடுறேன்னா 3 மோசமான பால் போடுறேன். ஸோ அதான் ப்ராப்ளம். ஒன்றுமே இல்லை கைஸ், நான் தான் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக போடணும். போக போக பார்த்துக்கலாம். இனிமேல் வீக்லி ஒன்ஸ் கிரிக்கெட் ஆடுவேன், உங்களுக்கும் விளாக் போடுவேன். ஸோ பழைய ஃபார்ம் வந்துடலாம் நம்பிக்கை இருக்குது. நான் வந்து லூசிங்கை பற்றி பெருசாக ஒரி பண்ண மாட்டேன். அந்த லூசிங் அந்த எப்படி சொல்ல, அந்த அதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்க முடியும்? அந்த ஒரு தோல்வியிலேருந்து என்னால் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண முடியும், வெற்றியிலேருந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண முடியும், அவ்வளோதான். ஆக்சுவலாக நான் அந்த கப்புலாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிற பர்சனே கிடையாது. நம்ம விளாகுக்காக வந்து எடுத்து நான் காட்டுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கும் தெரியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு. வேறு ஃபுல் மேட்ச் ஆல்மோஸ்ட் வீடியோ எடுத்தேன், எந்த வந்துருக்கோன்னு தெரியல, பார்க்கணும். ஆனால் கைஸ் இந்த திங்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கிறதுக்கே ஒரு ஆள் போடணும் போல கைஸ். ஏன்னா எந்த இடத்துல யார் இருப்பாங்க, யார் நல்லவங்க, யார் கட்டவங்க எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம திங்ஸ் நம்ம தான் ப்ராப்பராக வச்சுக்கணும். ஒரு பொருள் திறந்த அப்புறம் நம்ம சொல்ல முடியாது, யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது, நம்மள மட்டும் தான் ப்ளேம் பண்ணிக்க முடியும். கார்னால் நம்ம காருக்குள்ளே வச்சுட்டு போயிடலாம். அந்த கிரவுண்டுக்குள்ளே கார் எடுத்துகிட்டு வர முடியாதுன்னா ஃப்ரெண்டோட காருக்குள்ளே வச்சுருப்பான், தேவையானப்போ எடுத்துகிட்டு மற்ற நேரத்தில் உள்ள இப்போ பார்த்துக்கலாம். திங்ஸ்லாம் சேஃபாக தான் இருக்கும் மேக்ஸிமம். ஆனால் வந்து கிரிக்கெட்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஜென்யூனாக தான் இருப்பாங்க, யாரும் வந்து யாரோட திங்ஸும் எடுக்க மாட்டாங்க. அது ஒரு விஷயம். சாப்பிட வர இல்லை கைஸ், மேட்ச் ஆடும்போது செம்ம டயர்டு. ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறேன், சாப்பிடல. பாடியில் ஸ்டாமினா இருக்குது, பட் அந்த கிரிக்கெட்டுக்கான ஒரு எப்படி சொல்கிறது உங்களுக்கு, அதுக்கு வந்து பாடி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸ்போர்ட்ஸ்னு வந்தால் நார்மல் ஃபிட்னஸ் அண்ட் ஸ்டாமினா வேறு, ஒரு ஸ்போர்ட்ஸோட ஃபிட்னஸ் அண்ட் ஸ்டாமினா வேறு. இங்கே வர பார்த்து ஓட்டணும். பின்னாடி அந்த ப்ரோ இருக்காரு, ஆப்பர்னு ஏதோ நான் தனியாக போகிற மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கேன் வேறு. பைக்கோட சீட்டிங் பொசிஷனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு இருக்கும், அதனால் அவருக்கு உட்காந்து வர கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. லெஃப்ட்டுக்கு வந்துன்னு இருக்கிறாரு. ப்ரோ நீங்கள் எங்கே போனோம்? ப்ரோ நீங்கள் எங்கே போனோம்? நீங்கள் எங்கே போனோம்? ஆ ஏன்னா லெஃப்ட் சைட்னா அதுக்கேற்ற மாதிரி இறக்கி விட்டுருப்பேன், அதனால கேட்டேன். அந்த பக்கமா இந்த பக்கமான்னு தெரியறதுக்காக கேட்டேன். இது என்ன விஜய் கட்சி? ஓ ஓகே, விஜய்னு சொல்லிட்டேன்னு சொல்ல நினைக்காதீங்க, டக்குன்னு வாயில் வந்துருச்சு. நம்ம விஜய் நான் கோச்சிக்க மாட்டாரு, நீங்களும் கோச்சிக்காதீங்க கைஸ். எனக்கு ஆனால் காலையிலே டவுட் இருந்துச்சு. ஏன் ப்ரோ? நான் ரைட்டில் போவேன். காலையிலே நான் பார்த்தேன், எனக்கு அப்போ சீரியஸாக ஸ்லைட்லேயே ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து
இதில் போட்டு வச்சுருந்தாரு இன்ஸ்டாவில் அந்த கட்சி கொடி. அப்போ வந்து இதே ஷேரில் பார்த்த மாதிரி ஞாபகம் வந்துச்சு. பட் நம்ம சொல்லிக்க வேணான்னு விட்டேன் நான். அப்போ ஆனால் மொத்தத்தில் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இருந்துச்சா கூட்டம், ஐ மீன் போலீஸ், இல்லை இந்த கட்சிக்காக இருந்துச்சா தெரில. ஸோ கைஸ், மோஸ்ட்லி இல்லை, இந்த வீடியோ வந்து நான் வந்து மோட்டோ விளாக் செட்டப்லேயே முடிச்சிடலாம். இந்த வீடியோவே எவ்வளோ பெருசு தெரில. ஆனால் நான் வந்து ஹார் கணக்கில் எடுத்துட்டேன். மேட்ச் ஃபுல்லாக எடுத்தேன் நான் ஃபீல்டிங் பண்ணது. அதில் நல்லா இருக்கிறது தான் ஆட் பண்ணுவேன். எல்லாத்தையும் நான் போட்டு உங்களை வந்து பார்க்க கஷ்டப்படுத்த மாட்டேன். ஸோ சைலண்ட் ஆகிட்டேன். ஓட்டிகிட்டு இருந்ததில் ஒரு கற்பனைக்கு எடிட்டர் அந்த இடத்த. ஓகே கைஸ், இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இங்கே தான் பஸ் ஸ்டாப், இங்கே தான் ட்ராப் பண்ணணும். நான் கிளம்புறேன். அப்படியே ட்ராப் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ பார்ப்போங்க ப்ரோ. இதானே பஸ் ஸ்டாப்பு? இதான் பஸ் ஸ்டாப். சரி, ஓகே ப்ரோ, பார்ப்போம். பாய் ப்ரோ. ஸோ கைஸ், வீடியோ அப்படியே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேபி கிரிக்கெட் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம பார்த்தீங்களா, உங்களுக்கு கிரிக்கெட் ப்ளஸ் மோட்டோ விளாக் கொடுக்குறோம். அதான் கைஸ் நம்ம சேனல் ஸ்பெஷாலிட்டி. சரி கைஸ், எனிவேஸ், குட் மேட்ச். லூஸ் பண்ணிட்டோம், அது மேட்டர் இல்லை, அது பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் மேட்ச் வந்து. பாய் கைஸ்.